அக்செப்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அடுத்ததாக ஒரு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ சார் உடைய பேர் சொன்னோன்னே ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சமாவது சொல்லணும் இல்லையா? அது ஆக்சுவலி ஒன்று சொல்லுவாங்களே, உன் நண்பனை பற்றி சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்ட்டு. சாருடைய படங்களை பார்த்தாலே தெரியும் சார் வந்து யார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி முத்து முத்தான படங்களை கொடுத்தவர். இப்போ கமர்ஷியல் படங்கள்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மாசாக இருக்கணும். சாரியுடைய படங்கள் வந்து செம்ம மாசாக இருக்கும், ஆனால் ஓவர் கமர்ஷியலாக இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும். அதுலேயே எல்லாத்தையும் கன்வே பண்ணுவார். லவ், எமோஷன் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான இயக்குனர். 90s வந்து பயங்கரமாக வளம் வந்த ஒரு இயக்குனராக இருக்கார். இப்போ வந்து இயக்குனர்கள் சங்க தலைவராக இருக்கார். உதயகுமார் சார் அவர்களையும் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்கெல்லாம் வம்பு இழுக்கிறதுக்குன்னு என்னை கூப்பிடுவாங்கம்மா. பாருங்கள், ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் என்னங்க பேசுறது, எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும்போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அது கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிற எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்குது பாருங்கள், அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று. ஒரு ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சுருவார் சில விஷயங்களை. அது பற்றிக்கிட்டேயும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமாம், ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானேப்பா. காஞ்சிபுரமா செங்கல்பட்டு மாவட்டம், இன்னும் அதை விட தூரம் வரும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு. அவரும் என்னை ஒரு லுக் விட்டார், வந்த உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு. ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் அவர் ரொம்ப நல்ல லட்சணமான ஃபேஸு. இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சார் இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க, நடிகராகவும் பிடிக்க எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்தியிருந்த உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேரை அனுப்பி விட்றேன். நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டாக இந்த ஸ்பீக்கர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பார்த்தீங்களா? அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பயணத்தில் இப்போ மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா.
நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம். அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா? நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்கார்ந்து போகிறாங்கன்னு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபி நக்ஷத்ரா ரொம்ப க்யூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வில்லன் எங்கே? ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா, உட்கார்ப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது. டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு மேய்ச்சிருக்கிற எஜமானி அம்மா தயாரிப்பாளர், அவங்க வந்து எவ்வளவு அமைதியாக அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு, இந்த சீக்கிரம்னு ஒரு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது நல்லா தானே போயிட்டுருக்கு, இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நீங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு. அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுறேன்னா, இது ஒரு கலைத்துறை, இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேறு எந்த கண்ணோட்டத்துலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான். சினிமாக்காரங்களை கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. உடனே கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிடுது.
எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்குது? யார் வேணாலும் அரசால் வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலேருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்துக்கும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பான பங்கு, அதாவது இந்த வாரமே நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போது. இன்னும் அடுத்தது உங்கள் படம் எதை வச்சுருக்கம்மா, ஆடியோ ரிலீஸ், அதுக்கு கூப்பிட்டுரு, அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்டுருங்க. இப்போது ஒரு அருமையாக ஒரு நீங்கள் முதல்லையே சினிமாவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தா நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான முகம், நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்லேயே தெரியுது பாருங்க. அது ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக என்னுடைய ஷார்ட்ஸு, இந்த கம்போசிங்கு, இந்த டைலாக்கு, இந்த ஸ்ட்ரக்சர், என்னுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார். ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டீங்களா? ஆயிடணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டாக நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடுங்க, நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடுங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது. நீங்கள் எதுவும் பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல படங்கள், நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் எனக்கு என்ன தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லோரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்கிறேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க, வெல்க எக்ஸ்ட்ரீம். நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர் சங்க தலைவர் அவர்கள் தற்போது பொன்னாடை போட்டி மரியாதை செய்வார்கள். எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் திரு ராஜ்வேல் கிருஷ்ணா அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இன்னொரு
எக்ஸ்ட்ரீம் படத்து பாடர் வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு நல்ல காட்சி, அதுக்கு வந்து தவறான இசை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த காட்சியே வந்து வீணாக போயிடும். இதுக்கு உதாரணமாக நம்ம ரீல்ஸில் வீடியோஸ்லாம் பல விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தாலும் அதை வந்து எலிவேட் பண்ணக்கூடிய வகையில் இசையமைக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான். அதை சிறப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இசையமைப்பாளர் திரு ராய் பிரதாப் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ராஜவேல் பிரதர் வந்து ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப வருஷங்களாக தெரியும். ஸோ சடனாக வந்து நாங்கள் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது வந்து ராஜவேல் பிரதர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லும்போதே பார்த்தா தெரிஞ்சுது, இதோட அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்கும்போது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய சோஷியல் மெசேஜ் எல்லாம் வந்து அவர் ஹைலைட் பண்ணி சொன்னார். அண்ட் இதில் வந்து 2 சாங் இருக்குது. ஒன்று வந்து அந்த அப்பா சாங், இன்னொன்று வந்து அந்த டான்ஸ் சாங். ஸோ 2 சாங் தான். அண்ட் ரீரெக்கார்டிங் டோட்டலாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்டு வெர்ஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்ஆர் பண்ணோம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து 20th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக பிழை படத்துடைய தயாரிப்பாளர் திரு தாமோதரன் சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த திரைப்பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். திரைப்பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளராக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்கும்போது அனுபவித்த சில விஷயங்கள்லாம் மைண்டில் வருது, அதை பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு திரைப்படம் வந்து இன்றைக்கி வெளியில் வரணும், அது சக்ஸஸ் ஆகணும்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதை வாழ்த்தணும், அதை சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி அந்த படம் ஜெயிக்க முடியும். அந்த முறையில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதற்கண் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து காட்டணுமோ, எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுமோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதை படம் பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். பேசிக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராயிங் மாஸ்டர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ அவர் கூட படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு சொல்கிறேன். ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிவிடுவார். சீன் பை சீன் வந்து டிசைன் பண்ணிடுவார். இப்போ அவங்க ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் வைக்கணும், எங்கே லாங் ஷாட் வைக்கணும், மிட்டு வைக்கணுன்ற உள்பட அதை அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவார். அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணவே தான் அந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். தென் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், ஏதோ டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது உள்ளே தோணிச்சு, அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஜென்ரேஷனில் நமக்கு ஒரு பாண்டியராஜன் சார் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பாண்டியராஜன் சாரை பார்த்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில், ஏன்னா மல்டி டேலண்டடு, டைரக்ஷனு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறாரு, என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இப்போது அது ஃபீல் ஆச்சு, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மூவி சின்ன மூவின்னு எதுவுமே இல்லைங்க. ஆக்ட்ரஸ் மட்டும்தான் பெரியவங்க இருப்பாங்க. ஆக்டர் கொடுக்குற சம்பளம் மட்டும்தான் பெருசு சின்னது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டு போகிறோன்னா நம்ம என்ன கேமரா எடுக்கிறோமோ, என்ன செட்டு எடுத்துன்னு போகிறோமோ, அது எல்லாமே பெரிய மூவிக்கும் சின்ன மூவிக்கும் அதே செட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பெரிய படங்கள் வந்து வாழ வைக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய படம் அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து சின்ன படம் வந்து 100 படம் கிட்ட எடுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் வந்து பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு படம் எடுத்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து பழப்பு போகும். அதனால் இந்த சமயத்தில் வந்து மீடியா நண்பர்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு என்னென்னா, நல்ல படத்தை நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக வாழ வச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி சமீப காலமாக பார்க்குறோம், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் சப்ஜெக்ட் இல்லைன்னா அதை காலியும் பண்ணிடுறீங்க. ஸோ நல்ல படத்தை பண்ணுங்கள். இந்த படம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா,
ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு 90 ml ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த 90 ml படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படத்தெல்லாம் ஓரம் கட்டிடுச்சு, தேட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ஆக்குபைட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் மூவி வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தேட்டரையும் வந்து நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேட்டர்ஸும் நிறையா டெவலப் ஆகும்னு தோணுது. தென் தேட்டர்ஸும் பெரிய ஆக்டர் இருந்தாலும் கொடுக்கணுன்றத மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சு கொடுக்குன்றத நம்புகிறேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அபி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஐலி படம் வந்து ஞாபகம் இருக்கும், அந்த வெப் சீரிஸ். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பல படங்களில் வந்து சிறப்பான நடிப்பை கொடுத்த ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். சைல்டு ஆர்டிஸ்டாக அப்போ வந்து நம்ம அவங்கள பார்த்தோம். நோ மோர் சைல்டு ஆர்டிஸ்ட், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகையாகவே உயர்ந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல படங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு அபி அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அபி நட்சத்திரா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் விநக்ஷத்ரா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, அதுலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவும் போல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தான் வந்து பேச வரப்போறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இயங்கக்கூடியவராக இருக்காரு. படங்களில் என்ன அவருக்கு வில்லன் ரோலாகவே வந்து அமைது. இந்த படத்துலையுமே ஒரு நல்ல வில்லன் கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பட் மிக சிறந்த மனிதர் அப்படின்ட்டு அவர் கூட இருக்க அத்தனை பேருமே சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் மட்டும் இல்லை, தூவல் படத்துலையுமே வந்து ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருக்காரு. மிக சிறந்த நடிகர் திரு சிவம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார், ராஜ்குமார் சார், மேடம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம், சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் வந்து அபி நட்சத்திரா, அப்புறம் அனந்த்நாக். ஸோ அனந்த்நாக்லாம் இந்த ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல. அதே மாதிரி அமிர்தா, ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க, ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து குயிக்காக முடிக்க முடிஞ்சது. ஸோ எல்லா படமுமே பார்த்திங்கன்னா 100 நாள் ஷூட் எடுப்பாங்க, 150 நாள் எடுப்பாங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 22 நாள் 25 நாள் தான். ஸோ 25 நாளில் நாங்கள் ஒரு படத்தை முடிக்கிறோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், நாங்கள் பெருமையாக சொல்லிக்கல. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக ஆஃபீஸ் போடுறது, 6 மாதம் கதை டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது, ஒரு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணல. ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடவே இல்லை. முதல்ல நாங்கள் வந்து கதை விவாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டோரி ரைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே முடிச்சிட்டோம். ஆஃபீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 15 நாள் தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம்.
15 நாள் தான். அதுவும் எதுக்குன்னா ஆடிஷனுக்காக மட்டும். எந்த விவாதமும் அங்கே நடக்கலை, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஏன்னா பல படங்கள் வந்து அதான் சொன்னதில்ல, 6 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு கதை விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் வந்து போகிறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படியும் ஒரு 5 to 10 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ நாங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டோன்னு சொல்ல. ஸோ ஒரு சின்ன ஐடியா. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முதல்லேருந்தே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். தூவலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட கிடையாது. நாங்கள் அந்த தூவல் படத்தை வீட்டிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணி வீட்டிலேருந்தே கதையை எழுதி வீட்டிலேருந்தே எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போய் ஒரு 12 நாள் 13 நாள் தான் நாங்கள் ஷூட்டே எடுத்தோம். அதிகபட்சம் 12 to 13 நாள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ். இது என்னென்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. சப்போர்ட்னால் யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க, ஸோ லோக்கல் பீப்புள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லா சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த 12 நாள் 13 நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது. யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை. தூவல் படத்தை யாருமே நெகட்டிவாக சொல்லலை. ஆனால் தேட்டர்ஸ் கிடைக்கல, தேட்டர்ஸ் இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமை நாங்கள் 3 நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி. இன்றைக்கி அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட எங்களோட மைண்டு ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் இருக்குது. ஏன்னா படத்தை வந்து வேறு படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஆனால் அதுதான் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன், இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க, கமர்ஷியல் கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு கிளாமராக வேணுமா, கிளாமர், டிடெக்டிவ், இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயங்கள், ஸோ ஃபைட்டு, காமெடி, எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எங்கள் நண்பர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஸ்டில்ஸ் எல்லா வேலையுமே செய்வார். அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். சுரேந்தர் கொஞ்சம் மேலே வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டேஜில் உட்கார வேண்டியவர் அவர். சுரேந்தர் வந்து எல்லா வேலையுமே செய்வார். ஒரு கார் ஓட்டுறதுனாலும் வருவார், டீ வாங்க போனாலும் வருவார். எல்லா விஷயத்துக்கும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் சுரேந்தர். ஸோ சுரேந்தர், அதே மாதிரி ஜெய் அவரும் அசிஸ்டண்ட், செட் அசிஸ்டன்ட். ஜெய் இருக்காரா? ஜெய் வந்திருக்காரா? கொஞ்சம் ஜெய் மேலே வாங்க. ஸோ ஏன் எல்லாரையும் கூப்பிட்றேன்னா, எல்லோரும் மேலே இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லாமல் எதுவுமே நாங்கள் வந்து சாதிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அதே மாதிரி சார்லஸ் அவர் வரல. ஸோ அவரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரபா. ஸோ
பிரபாவும் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டுக்காக தான் அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது. ஏன்னா ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நெகட்டிவாகவும் போகும், பாசிட்டிவாகவும் போகும். ஆனால் அந்த ஒரு இடத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அடிக்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஸோ சாரி பிரபா, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவர் வரல. அதுக்கப்புறம் செல்வா. ஸோ இவங்க எல்லாருக்குமே செல்வா, ராஜசேகர் வந்திருக்காரா? வரல. ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க இல்லாமல் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்ல டீம் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டீம் வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே, தூவலும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம், எக்ஸ்ட்ரீமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல டீம் அமைஞ்சது. ஸோ ரக்ஷிதா மேடமுக்கு ரொம்ப நன்றி, ராஜன் சார் ரொம்ப நன்றி, ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.